எழுதும்போது முழுக்க முழுக்க தீமான் அவருடைய கலப்பணி இதெல்லாம் சொல்லிட்டு சீமானுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். அப்படியே உங்களுக்கு பிடிக்கலன்னாக்கா மாற்றாக நீங்கள் வந்து அதிமுக வேணால் போயிட்டு போங்க. அந்த தீய சக்தி திரும்ப வேண்டியதில்லை. விஜய் வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. இதை தான் நான் பேசியிருந்தேன். எப்படி அதிமுகவுக்கு போடலாம், அதுக்கு ஒரு பேச்சு அது. இதில் ஒரு மாற்றாக நான் சொல்கிறேன், முழுக்க முழுக்க தமிழ் தேசம் இது வரணும் அப்படின்னு தான் எல்லாருமே பாடுபட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதிமுக அதுக்கு சொல்வதற்கு எதுவும் இல்லை மக்கள் மத்தியில். அதிமுக சாதித்த பல விஷயங்களை தான் இன்றைக்கி திமுக சொல்லிட்டு தெரியுது. பக்கத்தில் ஒரு இதை சேர்த்துக்கிறது, பக்கத்தில் ஒரு சும்மா சேர்த்துக்கிட்டு அது திமுக திட்டம் அப்படின்னு போட்டு இவங்க செய்தது முழுக்க முழுக்க கொல்ல. கட்டண வீடு எப்படி இருந்தது, வியாசர்பாடில் சாட்சி பலன்னு இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கிறது. ஏகப்பட்டதில் ஊழல் முறைகேடு இதாங்க நடந்திருக்குது. போதை விநியோகம் தமிழ்நாடு முழுக்க பரவலாக நடந்திருக்கு. அது என்னுடைய சகோதரர் மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு ஏன் தெரியாமல் போச்சுன்னு தெரியல. பட்டி தொட்டிலாம் அவர் போயிருக்கிறார். நான் போயிருக்கிறேன் நிறைய கிராமங்களுக்கு, 3 முறை 3 பகுதிகளுக்கு போயிருக்கிறேன். கிராம பகுதி ஒழுக்க முதன்மை எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், என் தெருவில் உட்காந்து பிள்ளைங்க கஞ்சா அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. எல்லார் குடும்பத்திலையும் மதுபானத்துக்கு அடிமையான கிட்டத்தட்ட சராசரி 100க்கு 70 பேர் வந்துட்டாங்க. 60% குடி நோயாளிகளாக மாறி போன குடும்பம் இருக்குது. எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு மானத்தை இழந்து நிற்கிற குடும்பமாக இருக்குது. இதை பற்றி அந்த பத்திரிகையாளர் எதுவுமே பேசலை. ஸ்டாலின் சாதனை என்னன்னா அந்த 1000 ரூபாய் சாதனை. இந்த 1000 ரூபாய் நீங்கள் ஏற்றிட்டு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி சொத்து வரி எவ்வளோ இருக்குது, மின்கட்டணம் எவ்வளோ ஏறிக்குது, இதை பற்றி யாருமே மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சாதித்ததை தான் சொல்லி ஓட்டு கட்டதாக சொன்னால் திமுக ஏன் காசு கொடுக்கணும்? சாதிக்காத அதிமுக பற்றி ஏன் பயப்படணும்? திமுக ஒரு கேள்வி இருக்குது. அதிமுக விநியோகம் பண்ணியிருக்குன்னா சில தொகுதிகளில் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற அளவுக்கு விநியோகம் செய்திருக்கிறார்கள், நடந்திருக்கு. யோக்கியமான கட்சி அப்படின்லாம் சொல்லலை, கொடுத்துருக்கு. அதுவும் சில போட்டி கடுமையாக இருக்கிற பகுதிகளில் அங்கே இருக்கிற வேட்பாளருக்கு பதிலுக்கு இவங்களும் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கும் அந்த பழக்கம் இருந்திருக்கு. இதுவும் ஒரே குட்டியில் ஊர்ன மட்டும் தானே உங்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் சொன்ன மாதிரி. அதனால் இது அப்படித்தான் இருக்கும். அதுக்கு இது பரவாயில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் எது வந்தாலும் வாயிலேயே வச்சு துப்பாக்கியால் சுடும் அதிமுக. ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறேன். டெல்லியிலேருந்து உத்தரவு அந்த மாதிரி நடந்து போச்சுன்னு அதிமுகவும் சொல்லும் எதிர்காலத்தில். அப்புறம் நாங்கள் வந்து போராடுகிறோம், வந்த உடனே நியாயத்தை பெற்று தருவோம்னு அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக சொல்லும். அது அதிகாரத்துக்கு வந்தோடனே இந்த சுட்ட அதிகாரிக்கு வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்ட அதிகாரிக்கு பதவி உயர்வு தந்து கௌரவப்படுத்தும் கொண்டாடும். இதுதான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு மாறி மாறி.